இன்னைக்கு சென்னை சென்ட்ரலில் சென்னை டு விஜயவாடா ட்ரெயின் ஏசி கோச்சில் நான் போகிற இடம் தான் கிருத்திகோட கல்யாணம். இவர் தான் நாக்கின் கதை. ஸோ இவர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவரோட கல்யாணத்துக்கு நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். நானும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ட்ரெயினில் ஏறி போயிட்டு இருந்தோம். நிறைய ஊர் ட்ராக்ஸு ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தோம். சீராளன்ற ஊரில் என்னோடய மாமாவை பார்த்தேன். அவர் கொடுத்த ஒரு ஃபுட் பூர்லுன்ற இந்த டிஷ்ஷும் சாப்பிட்டேன். அண்ட் அல்வா பூரியும் சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ட்ரெயினையும் ரசிச்சுட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நிறைய பிரிட்ஜஸ்லாம் பார்த்துட்டு விஜயவாடா நியர்பை இருக்கிற நம்ம காவேரி ரிவரில் எவ்வளோ தண்ணி ஓடுது அப்படின்றதையும் பார்த்துட்டு நான் போய் இறங்கின இடம் தான் விஜயவாடா ஜங்ஷன். அண்ட் இங்கே சன்லைட்டுன்ற ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெடியாகி முடிச்சுட்டு எப்படி இருக்கேன் நீங்களே பாருங்கள். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு மாப்பிள்ளை நமக்காக அரேஞ்ச் பண்ணி இந்த கேப்லையும் ஏறிட்டோம். ஸோ இந்த கேபில் நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணலான்ட்டு லொக்கேஷன் போனோம். அண்ட் இதுதான் மண்டபம். அண்ட் டெக்கரேஷன் வச்சுலாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க பொண்ணு வீட்டு சைடில். டெக்கரேஷன் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம மாப்பிள்ளை வந்துட்டார். ஸோ அவரோட வரவேற்பும் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மாப்பிள்ளையும் வந்து இறங்கிட்டாரு ஒரு காரில். இறங்கி ஸ்டேஜுக்கும் வந்துட்டார். மாப்பிள்ளையும் அவங்க அம்மா அப்பாவும் 2 பேரும் ஸ்டேஜ் ஏறிட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் ஏறின பிறகு மாப்பிள்ளையும் தனியாக குறைச்சி நிறைய ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் என்னோட தாத்தா சித்தப்பா சித்தி எல்லாருமே பிளெஸிங்ஸ் பண்ண வந்திருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ப்ளஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெட்டிங் ஒரு நைட் 12 மணி போல் நடந்தது. அண்ட் இவர் ஃபுட் பிளாகர் அப்படின்றதுனால இவரோட ஃபுட்டை சொல்லி ஆகணுமா, ஆந்திராவுடைய மல்டிபிள் டிஷ்ஷஸ் அண்ட் வச்சுருந்தாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டேன். நிறையவே இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அண்ட் ரிட்டன் சென்னைக்கு நான் ட்ரெயினில் கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங். கொஞ்ச நேரத்தில் எனக்கு சென்னை ட்ரெயின் வந்துடுச்சு. ஸோ அதில் ஏறிட்டு நான் சென்னை வந்துட்டேன். அண்ட் சென்னையில் அவங்களோட ரிசப்ஷன் இருக்குது. அங்கே என்னென்ன ஃபுட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.